ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கை டிசைனும் பேக் நெக் டிசைனும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஸ்டார்டிங் தச்சு பழகுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கிளாத், அதாவது லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கிளாத். அதுலேயும் இது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது, திக்காக இருந்தது. இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பீஸ். இதில் வர்ற அந்த பார்டரை தான் நம்ம கைக்கு வைக்க போகிறோம். இது ரெண்டும் மேட்ச் பண்ணி, அதாவது இந்த கீழே இருக்கிற க்ரே கலரையும் இதையும் மேட்ச் பண்ணி கழுத்துக்கும் கைக்கும் டிசைன் வைக்க போகிறோம். இந்த ரெட் கலருக்கு மட்டும் நான் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல நான் அளவெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஆம்கோல் சுற்றளவு 8.75 இருக்குது. இந்த கையுடைய உயரம் ஃபஸ்ட்டு கீழ் உள்ள அந்த உயரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ளவுஸில் வரக்கூடிய பீஸ் வைக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இதோடைய மொத்த லென்த் 11 இன்ச் இருக்குது. நம்ம கீழே இந்த பார்டரை, சாரியில் வரக்கூடிய பார்டரை கீழே வைக்க போகிறோம். அது 3.75 இருக்குது. ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்துட்டு மொத்தம் 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே 7.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கீழே இந்த ரெண்டு கிளாத்தையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது 7.5 இன்ச் மேலே உள்ள ஹைட்டு, அதுக்கு மேலே நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம அந்த 4 இன்ச் விட்டுட்டு அதுக்கு மேலே அளந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போது அதுக்கு மேலே அந்த 4 இன்ச் கீழே உள்ளதை மார்க் பண்ணிடும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 6.25, அடிக்கை உயரம் 4.25, அதாவது அந்த 4 இன்ச்சை விட்டுட்டு மேலே. ஓகேவா? இப்போது 6.25 சுற்றளவு, அடிக்கை உயரம் 4.25 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கோடு போட்டுக்கலாம். நம்ம அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைனில் அந்த பாயிண்டில் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்போது ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.75 எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஏற்கனவே அந்த வளைவு வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த 1.5 இன்ச் எப்போவுமே நம்ம தையலுக்கு விடுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போது உள்குழி வெட்டு அதுக்காக வரைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது மேலே உள்ள பாட்டுக்காக. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு நம்ம லைனிங் கொடுக்க தேவையில்லை. நான் கீழே உள்ள அந்த ரெட் கலர் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் லைனிங் வச்சு எடுத்துருக்குறேன். இதுக்கு நம்மளுக்கு லைனிங் தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆம்குழி வரைஞ்சோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் அடையாளப்படுத்திக்கோங்க, எந்த சைடு வரணும்னு தெரியறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். இப்போ மேலே உள்ள பாட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே உள்ள பாட்டு எப்பவும் போல் நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். கீழே அந்த தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போது இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ 4 இன்ச் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது கீழ்கை சுற்றளவு அப்படியே நம்ம இந்த ப்ளவுஸில் உள்ளதை இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அந்த 4 இன்ச்சு எங்கே வருமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். வேறு இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த 1.5 இன்ச் எடுப்போம் இல்லையா, அதையும் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த லைனிங் பீஸை நம்ம அந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, மெயின் கிளாத்தில், இதில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரே பக்கமாக பார்டரை வச்சு கட் பண்ணிடலாம். ஆனால் ஒட்டு போட வேண்டியது வரும். அதனால் நான் இந்த மாதிரி 2 சைடும் பார்டர் இருக்கு இல்லையா, அதனால் 2 சைடும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பீஸ் நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் தேவைப்படாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். அதாவது முதுகு பக்கத்துக்கும் கைக்கும் வரக்கூடிய அந்த பார்டரை ஒரே இதாக நான் 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டு சுற்றிர ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ கைக்கு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பேக் நெக்குக்கு ஸோ இப்படி தான் வரும். ஓகேவா? இப்போது பேக் நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி அளவெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் போட்டு அளந்துக்கலாம். உடம்பு சுற்றளவு 22 இருக்குது இவங்களுக்கு. இடுப்பு சுற்றளவு
18. ஸோ ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளவு வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகேவா? 18. ஸோ இப்போ வந்து பாடி இறக்கம் வந்து 14 இருந்தது. ஸோ கழுத்து இறக்கம் வந்து இவங்களுக்கு 10 இன்ச் இருந்தது. ஓகே, 10 இன்ச் லோ நெக்காக தான் இருந்தது. கொஞ்சம் நல்லாவே இறக்கமாக தான் போடுவாங்க. இப்போ வந்து கழுத்து அகலம் ஆம்கோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லோ நெக் வரும்போது ஆம்கோல் உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இவங்களுக்கு வந்து 5 இன்ச் இருந்தது. இப்போது கழுத்து அகலம் இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியும் கூட நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக கழுத்தை வந்து நேராக வச்சு விரிவு இல்லாமல் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்த அளவை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதிலேருந்து இன்னொரு மடிப்பை மடித்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம லைனிங் கிளாத்னால் நம்மளுக்கு வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்கு தனியாக தான் செப்பரேட்டாக பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸ்னால கீழே மடித்து அடிக்கிறதுக்கு நான் 1.25 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். ஸோ அதுக்கு மேலே 14.5 இன்ச் மார்க் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது கரெக்டான அளவு. தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன். இப்போது நான் வந்து 3 இன்ச் இல்லையா, ஸோ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 2.25 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போனா நம்ம கரெக்டாக தைச்சி முடிக்கும் போது 3 இன்ச்சுக்கு வந்துடும். இப்போ வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருந்தது. ஸோ நான் வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்போவுமே தையலுக்கு வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த கோட்டெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆம்கோல் இறக்கம் வந்து 5 இன்ச் வந்தது இல்லையா, நான் வந்து 4.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம உடம்பும் கையும் ஜாயின் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு போக 5 இன்ச்சு கரெக்டான அளவுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம உடம்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 12, அது 2ஆக நம்ம மடித்தோன்னா 11 இன்ச்சு வரும். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக. அதே மாதிரி தான் இடுப்பு சுற்றளவு வந்து 18 இருந்ததா, அதை 2ஆக மடித்து என்ன அளவு வருதோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து சேர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக சேர்த்துட்டு இப்போ நம்ம 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த நம்ம கைக்கு வந்து வளைவு எடுப்போம் இல்லையா, அந்த கார்னரில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு கையளவு வேணும்னா அந்த ஹைட்டை வந்து 2ஆக மடித்தோன்னா இந்த ஹைட்டை வந்து 2ஆக மடித்து எவ்வளோ வருதோ அதில் பாதியும், இந்த சைடில் உள்ள ஹைட்டை வந்து எவ்வளோ வருதோ அதில் பாதியும் இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த 3 கோட்டையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக அந்த வளைவு வரணும்னா இந்த மாதிரி கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கழுத்து உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து 10 இன்ச் இருந்தது, நான் 1 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டேன், 9 இன்ச் வச்சுருக்கிறேன். இப்போ கீழே வந்து நம்ம அந்த 14.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கீழே மடித்து அடிக்கிறதுக்கு லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதிலேருந்து ஒரு 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி நெக்குக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த கோபி டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே உள்ள நெக்குக்கும் மேலே உள்ள நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் கிளாத்து வந்து வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து கீழே வரைஞ்சிருக்கேன் இல்லையா அந்த கோபி டிசைன் மாதிரி, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். நம்ம வந்து லைனிங் கிளாத்னால் வந்து நம்மளுக்கு கட் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படியே ரெடி அளவு போட்டு அதிலே அடித்து திருப்பிடுவேன். இது வந்து லைனிங் போட தேவையில்லை, நம்மளுக்கு வந்து நார்மல் கிளாத் தானே, அதனால் அப்படியே நான் வந்து கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது எங்கெல்லாம் கரெக்டான அளவு மடித்து அடிக்கணுமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது முடிஞ்சுது. இப்போ மேலே அந்த ரவுண்டு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி சுற்றிற ஒரு 1 இன்ச்சு நம்ம அந்த
கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கேன்வாஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சைடில் கீழே மட்டும் 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மேலே உள்ள வளைவு வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம கேன்வாஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள அந்த வளைவு வந்து கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ண பீஸில் உள்ள அந்த ஹைட்டுக்கே மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் கீழேயும் வந்து சுற்றிட இந்த மாதிரி 1 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அந்த ரெட் கலர் லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வச்சு சும்மா ரஃப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போது நம்ம அந்த சாரியில் வரக்கூடிய கிளாத்லேயும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ வாங்க இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கைக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து கை அடித்து திருப்பலை, அப்படியே தான் வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஸோ எப்போது அப்படியே வச்சு ஜாயின் பண்ணும்போது உள்பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே அடித்து திருப்பும்போது தான் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு நம்ம அடித்து திருப்புவோம். அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு உள்பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து கீழே வந்து நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். அந்த க்ரே கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கீழே பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு போயிடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு இப்போ வந்து பைப்பிங் வச்சுக்கிறேன். பைப்பிங்கோட நல்ல பக்கமும் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சைடு திருப்பி வச்சுக்கிட்டேன். நம்ம கீழே வந்து ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலேயே வந்து போட்டுட்டு போங்க. அது மேலேயே தையல் போடுறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் உல்ட்டாவாக திருப்பி வச்சுக்கிறேன். ஆனால் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு தான் நம்ம வந்து அடிக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நான் அந்த பைப்பிங் வந்து நல்லா பொடிசாக தெரிகிற மாதிரி மடித்து உருட்டு பைப்பிங் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா உருட்டி அந்த ஓரத்தில் அந்த பைப்பிங்க்கு இடையில வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பைப்பிங் வைக்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். பைப்பிங் எப்படி வைக்கணும்னு தெரிலன்னா அந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த மேலே உள்ள பீஸையும் கீழே அந்த 2 பார்ட்டையும் தனித்தனியாக கட் பண்ணல, இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது எப்பவும் போல் தான் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா தையலுக்காக, ஸோ அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த க்ரே கலர் கிளாத் மேலே படிமான தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கை வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு கையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து நெக்குக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து உள்பக்க பீஸில் வந்து அந்த கேன்வாஸையும் அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அடித்து திருப்பலை, ஜாயின் மட்டும் பண்ணிக்கிறேன். சுற்றிர தச்சுக்கிறேன். அதாவது நம்ம அந்த சாரியில் வரக்கூடிய பீஸுலேயே உள்பக்கத்தில் இந்த கேன்வாஸை வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். ஏன்னா இதுலேயும் வந்து அந்த வளைவு வருது இல்லையா மேலே, அதில் வந்து நான் பைப்பிங் தான் வைக்க போகிறேன். அதனால தான் நான் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன், அடித்து திருப்பலை. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிராஸ் பீஸை வச்சு பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஓரத்தில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக அதே அளவுலேயே சுற்றி தையல் போட்டுவாங்க. அந்த மேலே மட்டும், அந்த மேலே உள்ள வளைவில் மட்டும் இந்த மாதிரி தையல் போட்டு
அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டு உருட்டு பைப்பிங் மாதிரி தான் நல்லா உருட்டி அந்த உள்ள கிளாத்லாம் நல்லா உருண்டிட்டு அந்த பைப்பிங்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா உருட்டிட்டு தையல் போடலாம். அந்த தையல் வந்து பைப்பிங் மேலே படாத மாதிரி போடுங்க. அந்த ரெட் கலர் கிளாத்துக்கும் அந்த பைப்பிங்க்கும் நடுவில் குழி மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் வைக்கக்கூடிய பீஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம பேக்கில் அந்த நெக்கு வந்து கீழே வந்து மடித்து அடிச்சுக்கலாம். நம்ம 1.25 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா கீழே மடித்து அடிக்கிறதுக்காக. ஸோ அதே அளவில் கீழே மடித்து தையல் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியணும், அந்த அளவு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிக்கோங்க. 1.25 இன்ச் மார்க் பண்ணி ஃபுல்லாக லைன் வரைஞ்சி அந்த லைன்லேயே அந்த மடிப்புலேயே மடித்து தையல் போட்டுக்கலாம். அளவு வந்து முன்ன பின்ன வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு கரெக்டாக அது மேலேயே தையல் போட்டுக்கோங்க மடிப்பு. ஸோ 2 இன்ச்சு கூட மடித்து நம்ம 1 இன்ச்சாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போடலாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால நான் வந்து 1.25 இன்ச் மட்டும் விட்டு அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கீழேயும் ஓரத்துலேயும் அந்த மாதிரி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரை வந்து 2ஆக மடிச்சிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஷோல்டரை வந்து 2ஆக மடித்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் அவங்க அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து கீழே இருந்து டாட் பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் 4 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அது தெரியலாட்டி நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை பார்த்து அதில் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி நம்ம சுற்றிட பைப்பிங் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? சுற்றிட கழுத்தை சுற்றி பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சென்டரில் நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பணும் இல்லையா? ஸோ அந்த பீஸை வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கழுத்துக்கிட்ட கட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஆம்கோல், அந்த சைடு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுக்கணும். இப்போது பைப்பிங் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஓரத்தில் ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்கலாம். ஓகேவா? கிராஸ் பீஸ்க்கு வந்து நான் அந்த சாரியில் வர கிளாத்தை தான் கிராஸ் பீஸ்க்கு வந்து கொடுக்குறேன். கிராஸ் பீஸில் பைப்பிங்க்கு வந்து கிராஸ் பீஸ் தானே எடுப்போம். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல் நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பலை, அதுக்கு பதில் பைப்பிங்கை வந்து கொடுக்குறோம். ஆனால் மெத்தடு எல்லாம் ஒன்று தான். நம்ம அதுக்கு எப்படி வந்து அடித்து திருப்புவோமோ சேம் அதே மாதிரி தான். இது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே ஃபுல்லாக அதே அளவுலேயே அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். ஸோ இது இந்த வளைவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைக்கும்போது கவனமாக பார்த்து தைக்கணும். ஏன்னா அதே அளவுலேயே வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி முன்ன பின்ன திருக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படியே சுற்றி கிடக்க கொஞ்சம் கவனமாக பார்த்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அடித்தாச்சு. லாஸ்ட்டாக முடிக்கும் போது இதே மாதிரி கொஞ்சம் விட்டு ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட்டு முடிச்சுக்கலாம், பேக் ஸ்டிச் போட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுவோம் இல்லையா கழுத்தை சுற்றிட, அதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வளைவுகள் வர்ற இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் கிராஸ் பீஸ்க்கு அப்படியே உள்ளே திருப்பிடுவோம் இல்லையா? இதில் வந்து கொஞ்சமாக அந்த ரெட் கலர் பீஸ் அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி வெளியில் வச்சு நம்ம அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
அந்த பைப்பிங் அந்த ரெட் கலர் கிளாத்தும் அந்த க்ரே கலர் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த ஓரத்தில் அந்த குழி மாதிரி இருக்கும், அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம அந்த பைப்பிங்கில் தையல் விழாத மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஃபுல்லாக சுற்றிட தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கிராஸ் பீஸ் நம்ம அடித்து திருப்பியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக, அதாவது இந்த சைடு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக சுற்றிட ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். முடிக்கும் போது பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, பைப்பிங்கும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நடுஸில் உள்ள பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய கழுத்து உயரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அதிலே கரெக்டாக அந்த கழுத்து உயரம் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த உயரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த உயரத்துக்கு பக்கத்தில் அந்த கழுத்துடைய வளைவு, அந்த மேலே உள்ள பீஸோடைய வளைவு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நகலாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த நம்ம பைப்பிங் வச்சோம் இல்லையா, அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சு அங்கங்கே ஊசி குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு இந்த வளைவுகளில் திருப்புற இடத்துலலாம் கொஞ்சம் மெதுவாகவே திருப்புங்க. நம்ம அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்தும்போது ஒரு தையல் போட்டோம் இல்லையா அந்த குழிக்குள்ளே, ஸோ அந்த அதுக்கு மேலேயே இப்போயும் வந்து தையல் போட்டுவாங்க. ஸோ திருப்பும்போது அந்த வளைவுகள் எல்லாம் பார்த்து திருப்புங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த மேலே உள்ள பீஸ் முடிகிற இடத்துல இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக சுற்றிட தையல் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த தையலுக்கு மேலேயே இதுலேயும் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. போட்டு இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அந்த பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது பெருசாக இருக்கு இல்லையா, அதனால. சரி, ஃபஸ்ட்டு போட்டதில் வந்து எனக்கு நூல் வந்து காலி ஆயிடுச்சு, பாபினில் உள்ள நூல். அதனால் உங்களுக்கு தையல் போட்டது வந்து மேலே உள்ள நூல் தையல் விழலை, அதனால் நான் மறுபடியும் போட்டிருக்குறேன். ஸோ இப்போ வந்து அந்த சுற்றில இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா அந்த தையலுக்கு இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா பெருசாக, அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே உள்ள கிளாத்தில் வந்து கட்டிங் படாமல் பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையும் கழுத்தும் பின்னாடி தைச்சி முடிச்சாச்சு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தைச்சி பழகுங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு மலைப்பு வராது உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.